23rd January. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, கற்பிக்கும் வழி. நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படிக்கு நடவுங்கள்னு எரேமியா 7:23 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்ம கிட்ட முதன்மையா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அவர் சொல்றத நம்ம அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அநேக நேரங்கள்ல அதை நம்ம பண்றதில்ல. நிறைய விஷயங்கள் மற்றவங்க மூலமா, நம்ம வாழ்க்கை பாடங்கள் மூலமா, இல்லைன்னா அவர் நேரடியாக நம்ம கிட்ட உணர்த்துறது மூலமான நிறைய விதங்கள்ல கற்றுக் கொடுக்குறாரு. அது எதுவுமே நம்ம தீமைக்கு கிடையாது. நமக்கு வெளிப்படையா பார்க்க நமக்கு கெட்டது மாதிரி தெரியும், ஆனா அது நம்ம நன்மைக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் நடத்துற வழிகளை நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யார் யார் பேச்சையோ கேட்குறோம்? நம்மளை உருவாக்குன, நமக்காக உயிரை கொடுத்த தேவன் சொல்றத கட்டாயம் கேட்கணும்ல. ஸோ டெய்லியும் அவர் கற்பிக்கிற வழியில நடங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, உங்கள் குரலை கேட்கிற இதயத்தை எங்களுக்கு தாங்க. ஒரு சில நேரங்களில் கேட்குறோம், ஒரு சில நேரங்களில் நீங்கள் சொல்கிறத கேட்குறதில்ல. அதுக்காக எங்களை மன்னிங்கப்பா. இனி உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க கிருபை தாங்க. எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமாக இருக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். பை தாஜா ஷேரன். ஹாவ் அ பிளஸட் டே.